சென்னை பெசன் நகரை சேர்ந்தவர் ராதிகா. இவர் ரதிஸ்ரீ என்ற பெயரில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய படங்களில் துணை நடிகையாகவும் பல்வேறு சீரியல்களிலும் நடித்து வருகிறார். குறிப்பாக களவாணி 2, சரவணன் இருக்க பயமேன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட படங்களில் துணை நடிகையாக நடித்த ரதிஸ்ரீ சமீபத்தில் கொடுத்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, ராதிகாவின் பள்ளிக்கால நண்பர்கள் மூலம் தனது ரதிஸ்ரீ இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலம் ஒரு மெசேஜ் வந்துள்ளது. அதில் தான் சமையல் போட்டியில் கலந்து கொண்டுள்ளதாகவும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆன்லைனில் ஓட்டளிக்க வேண்டும் என கூறி லிங்க் அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நம்பி துணை நடிகை ராதிகா அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே சென்று பார்க்கும்போது சர்வதேச சமையல் போட்டி போல தெரிந்தது. தனது நண்பர் இவ்வளவு பெரிய போட்டியில் பங்கு பெற வாய்ப்பு உள்ளதா என்ற சந்தேகம் துணை நடிகை ராதிகாவுக்கு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் வாட்ஸ்அப்பில் ஓட்டளிப்பதற்கான OTP வந்துள்ளதாகவும் அதை அனுப்புமாறு பள்ளிக்கால நண்பர் மெசேஞ்சரில் கேட்டுள்ளார். தொடர்ந்து OTP தர முடியாது என துணை நடிகை மறுத்துள்ளார். இதனால் மற்றொரு நண்பர் தனக்கு ஓட்டு அளித்துள்ளதாக கூறி ஸ்கிரீன்ஷாட் ஒன்றையும் அனுப்பி நம்ப வைக்க முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு வேலை செஞ்சும் மண்ட மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டேண்டா என்கிற போக்கிரி பட வடிவேலு போல் ராதிகாவை அக்கா என அழைக்க செம்ம ஷாக் ஆகியிருக்கிறார். கிளாஸ்மேட்டான நம்மை ஏன் அவர் அக்கா என அழைக்க வேண்டும்? அதுவும் இந்த பெயரில் உள்ளவர் அக்கா என்று அழைக்க மாட்டாரே என சந்தேகப்பட்ட துணை நடிகை ராதிகா தன்னுடைய செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுமாறு கூறியுள்ளார். தொடர்ந்து அந்த நபர் தயங்கி வந்ததால் சைபர் கிரைம் மோசடி கும்பல் என அறிந்து சரமாரியாக துணை நடிகை திட்டி குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். ஆனால் ராதிகாவுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் போக்கிரி பட வடிவேலு மாதிரி அல்ல, ஒரிஜினல் போக்கிரி என்பதை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளான் அந்த சைபர் போக்கிரி. அதாவது துணை நடிகை ராதிகாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முடக்கிய சைபர் கிரைம் கும்பல் அதில் 50,000க்கும் மேற்பட்டோர் பின்தொடர்வதை பயன்படுத்திக் கொண்டு போலியாக ஆன்லைன் ட்ரேடிங்கில் பணத்தை முதலீடு செய்து லட்சக்கணக்கில் சம்பாதிப்பது போன்று ஸ்டேட்டஸ் வைத்து பலரை தொடர்ந்து ஏமாற்ற முயற்சி செய்ததும் தெரிய வந்தது. உடனடியாக 1930 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சைபர் கிரைம் காவல்துறையிடம் நடிகை ராதிகா புகார் அளித்துள்ளார். போலீசார் விசாரணையில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை சைபர் கிரைம் முடக்கி அதன் மூலமாக ராதிகாவின் நண்பர்களாக இருக்கும் நபர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி நூதன முறையில் பணம் பறிக்கும் செயலில் ஈடுபடுவது தெரிய வந்துள்ளது. எனவே சைபர் கிரைம் மோசடி கும்பல் அனுப்பிய லிங்கை கிளிக் செய்தால் நடிகை ராதிகாவின் இன்ஸ்டாகிராம் பக்கமும் முடக்கப்பட்டு இருக்கலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேவையில்லாத லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் எனவும் சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிளம்புற என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட ஐடியில இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஹாய், ஐ ஹோப் யூ டூயிங் வெல், ஐ நீட் யுவர் ஹெல்ப்னு. நான் ரிப்ளை பண்ணேன், இஃப் ஐ கேன் ஐ வில்னு. உடனே அவங்க நான் ஒரு குக்கிங் காம்படிஷன்ல கலந்துருக்கேன், எனக்கு ஓட்டிங் மூலியமா எடுக்கிறாங்க, நீங்க ஓட் பண்ண முடியுமான்னு. ஓகேன்னு சொன்ன உடனே ஒரு ஐடி அமைச்சிருந்தாங்க. அந்த ஐடி கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லா குக்கிங் சம்மந்தப்பட்டதா இருந்தது. அண்ட் தென் அவங்க ஒரு லிங்க் அமிச்சாங்க. அந்த லிங்க் என்னால் லாகின் பண்ண முடியல. ஐ குடன்ட் ஏபிள் டு லாகின் சொல்லி அமிச்சேன். அதுக்கு அவங்க உடனே இன்னொரு லிங்க் அமிச்சாங்க. நான் கிளிக் பண்ணல. அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், நீங்க ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும் சொல்லுங்கன்னாங்க. எனக்கு டவுட் நான் பண்ண மாட்டேன், நீங்க முதல்ல எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க, உங்ககிட்ட என் நம்பர் இருக்குல்ல, என்கிட்ட உங்க நம்பர் இல்லை, உங்ககிட்ட என் நம்பர் இருக்குல்ல, எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்ல நீங்க நம்பலான்னு நிறைய முறை சொன்னவேன். டவுட் அதிகமாயிடுச்சு. 2 முறை எனக்கு ஓடிபி 2 முறையும் நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன். ஒரு தப்பை தட்டி கேட்கவும் பயமா இருக்கு. தட்டி கேட்டா நமக்கே அது பேக் ஃபயர் ஆகுது. நம்ம குருவி சேர்க்கிற மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம உழைப்ப இப்படி டக்குன்னு தூக்கிடுறாங்க. என்ன பண்றது? இவங்களெல்லாம் எப்படி அழிக்கிறது? இவங்கெல்லாம் மேலும் மேலும் வளராம இருக்க கரெக்டான ஒரு சொல்யூஷன் என்ன? அது யார்கிட்ட கேட்கணும்? பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.